சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல கவியரசு கண்ணதாசன் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்களை பார்க்க போறோம். இந்த வகுப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இந்த ஒரு வகுப்பை பார்த்தா போதும். கவியரசு கண்ணதாசன் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில நமக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் பதிலளிக்க முடியும். முதல் கேள்வியை பாருங்க. கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. இந்த மூன்று கூற்றுல எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1949 ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். இது சரியான கூற்று. இயேசு காவியம் என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றது உண்மைதான். இயேசு காவியம் என்பதும் இவருடைய நூல் தான். ஆனா இயேசு காவியம் நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றதானா? கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா இந்த கூற்று தவறு. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். மூன்றாவது கூற்று சரி. இப்ப இதன் அடிப்படையில் பார்த்தா 1 மற்றும் 3வது கூற்று சரி. அடுத்த கேள்வி. கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக. எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சில இயற்பெயர் தொடர்பான கேள்வி வந்துட்டே இருக்கும். சரியான விடை முத்தையா. அடுத்த கேள்வி பாருங்க. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இயேசு காவியம் அவர் எழுதிய நூல் தான். ஆட்டனத்தி ஆதிமந்தி அவர் எழுதிய நூல். சேரதாண்டவம் அவர் எழுதிய நூல். பாரிமலைக்குடி தான் அவர் எழுதாத நூல். அடுத்த கேள்வி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யார்? சரியான விடை கண்ணதாசன். இயேசு காவியம் பாடியவர் யார்? இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கலைஞர் யார்? இப்ப கண்ணதாசன் அவர்கள் சேரமான் காதலி என்ற ஒரு புதினம் எழுதுகிறார். அந்த புதினத்திற்கு தான் அவர் சாகித்ய அகாடமி பெற்றார். சரியான விடை கண்ணதாசன். கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கள்ளக்குடி மகாகாவியம் என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எனக்கு எந்த நிலையிலும் மரணமில்லை என கவிதை பாடியவர் யார்? கண்ணதாசன் அவர்கள். கவியரசு கண்ணதாசன் தான் நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை எழுதியவர். கண்ணதாசன் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது? எப்பொழுதுமே நமக்கு நூலாசிரியர் தொடர்பா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் சிறப்பு பெற்ற நூலை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி. கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறாங்க. அதுல கண்ணதாசனின் நாடகம் எது என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்ணதாசன் இயற்றிய மிக முக்கியமான நாடகம் ராச தண்டனை. அதாவது இது ஒரு இனிய நாடகம் என்று கூறுவார்கள். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாடகம் இது. இப்ப கண்ணதாசன் படைத்த நாடகம் ராச தண்டனை. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் எதுன்னு கேட்டாலும் ராச தண்டனை தான். இப்ப சரியான விடை ராச தண்டனை. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறி. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் கண்ணதாசன். அடுத்தது பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வரிகள், அந்த வரிகளின் ஆசிரியர்கள். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எழுதியவர் பாரதி தாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என எழுதியவர் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க நில்லாமை என்ற நிலை வேண்டும் என்று எழுதியவர் கண்ணதாசன். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று எழுதியவர் கவிமணி. சரியான விடை 4, 3, 1, 2. கண்ணதாசன் பணியாற்றிய இதழ் என்று அவர்கள் கேட்கல. நல்லா பாருங்க. பணியாற்றாத இதழ் என்றுதான் கேட்டிருக்கிறாங்க. கேள்வியை ஃபாஸ்டா படிச்சீங்கன்னா பணியாற்றியன்னு வந்துடும். கண்டிப்பாக கேள்வியை பொறுமையா படிங்க. கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் என்பதுதான் இந்த கேள்வி. தென்றல் பணியாற்றி இருக்கிறார், முல்லை பணியாற்றி இருக்கிறார், தமிழ் மலர் பணியாற்றி இருக்கிறார். குயில் என்ற இதழில் மட்டும்தான் கண்ணதாசன் பணியாற்றவில்லை. அடுத்து பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நூல் ஆசிரியர். வீரகாவியம் பாடியவர் யார்? வீரகாவியம் பாடியவர் முடியரசன். இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். ஒளிப்பறவை என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். சகாராவை தாண்டாத ஒட்டகங்கள் ஆசிரியர் நா.
காமராசன். சரியான விடை 4, 3, 2, 1. அடுத்தது பாருங்க, பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. கண்ணதாசன் பாடல்களில் இந்த 4 விடையில எது பொருந்தல அப்படின்றத கண்டுபிடிக்கணும். முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கண்ணதாசனின் பாடல். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, 6 அடி நிலமே சொந்தமடா கண்ணதாசன் எழுதிய பாடல். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் கண்ணதாசனின் பாடல். சின்ன பையிலே செய்தி கேளடா என்பதுதான் கண்ணதாசன் இயற்றாத பாடல். சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி பாருங்க, கீழே காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. நல்லா பாருங்க, பொருத்தமற்றது. அப்ப எது தவறு என கண்டுபிடிக்கணும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். சரி. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. இந்த கூற்றும் சரிதான். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என்ற புனைப்பெயர்கள் யாருக்கு உண்டு? கண்ணதாசனுக்கு உண்டு. இதுவும் சரிதான். நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தர் அனுபூதி, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகிய நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். இது சரியான தவறு. ஏன் அப்படின்னா கந்தர் அனுபூதி என்பது அருணகிரிநாதர் இயற்றியது. ஆப்ஷன் சி தான் பொருத்தமற்றது, தவறானது. அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க. இயற்பெயரை தொடர்பு படுத்தி கேட்டிருக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன இயற்பெயர் தொடர்பாக கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ச்சியாக இடம்பெறும். புதுமை பித்தன் இயற்பெயர் சோ விருதாசலம். ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீசன். வாணிதாசன் இயற்பெயர் எத்திராஜ். கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. சரியான விடை 4, 1, 2, 3. அடுத்தது பாருங்க, நூலும் நூலாசிரியரும் பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பூங்குடி என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதமந்தி என்ற நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். பட்டத்தரசி நூலின் ஆசிரியர் சுரதா. சரியான விடை 3, 4, 1, 2. பின் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? எந்த நூலை இயற்றவில்லை? கொய்யாக்கனி என்பது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல். இப்ப கொய்யாக்கனி நூலை தான் இயற்றல. 1000 தீவு, அங்கையர்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி இந்த நூல் அனைத்துமே கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் தான். அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. புலவர் அவர்கள் இயற்றிய நூல். நூலும் நூலாசிரியரை நம்ம பொருத்தணும். முடியரசன் இயற்றிய நூல் காவியப்பாவை. சச்சிதானந்தன் இயற்றிய நூல் ஆனந்தத்தேன். குமரகுருபரர் இயற்றிய நூல் சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் இயற்றிய நூல் மாங்கனி. இந்த கேள்விக்கான சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி பாருங்க, ராச தண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 நூல்கள் ரொம்ப முக்கியம். ஒன்னு இயேசு காவியம், மற்றொன்று சேரமான் காதலி, அதற்கடுத்தது அவருடைய நாடகமான ராச தண்டனை. இந்த 3 நூலை பத்தி தொடர்ச்சியா நமக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ராச தண்டனை இந்த நாடகத்தை படைத்தவர் கண்ணதாசன். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது? இயேசு காவியம் எழுதிய நூல், கள்ளக்குடி மகா காவியம் எழுதிய நூல், தைப்பாவை எழுதிய நூல், திருக்கை வழக்கம் அவர் இயற்றாத நூல். இப்ப திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் யார் என்பதை நீங்க கடைசியில கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கேள்வி, கவிஞர் அவருடைய இயற்பெயரோட பொருத்தணும். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரை ராசு. சுரதா அவர்களின் இயற்பெயர் ராச கோபாலன். கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா. வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசலு. சரியான விடை 2, 4, 1, 3. மறுபடியும் இயற்பெயரோடு பொருந்துகின்ற கவிஞர்களின் பெயரை பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில இயற்பெயர் தொடர்பான கேள்வி தொடர்ச்சியாக கேட்கப்படும் என்பதற்கான உதாரணங்கள் தான் இதெல்லாம். கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் முத்தையா. வாணிதாசன் அவர்களின் இயற்பெயர் எத்திராசு. சுரதா அவர்களின் இயற்பெயர் ராசகோபால். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். சரியான விடை 4, 3, 1, 2. அடுத்த கேள்வி பாருங்க, கண்ணதாசன் எழுதிய நூல்களுள் ஒன்று. 4 நூல்கள்ல எந்த நூல் கண்ணதாசன் இயற்றியது? சண்டமாருதம் என்பதுதான் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய நூல். அடுத்த கேள்வி பாருங்க, அன்னை தமிழே அழகு பெருநிலவே உன்னை வணங்குகிறேன், உயிர் தமிழே நீ வாழ்க என வாழ்த்து பாடியவர் யார்? அப்படியே கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில. இதற்கான சரியான விடை கண்ணதாசன் அவர்கள். சிறுகூடல் பட்டியின் பாடும் பறவை என்ற சிறப்புடையவர் யார்? சிறுகூடல் பட்டியில் பிறந்த கண்ணதாசன் தான் சிறுகூடல் பட்டியின் பாடும் பறவை. கீழ்கண்டவற்றில் கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் எது? மறுபடியும் பாருங்க, பணியாற்றிய இதழ் கேட்கல.
பணியாற்றாத இதழ் எது? பணியாற்றாத இதழ் எது? நவசக்தி என்ற இதழில் தான் அவர் பணியாற்றவில்லை. தென்றல், தென்றல் திரை, கடிதம், தமிழ் மலர் ஆகிய இதழ்களில் பணியாற்றியிருக்கிறார். அடுத்த கேள்வி, கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை மையமாக கொண்டு கண்ணதாசன் படைத்த நாடகம் எது? அந்த நாடகத்தின் பெயர்தான் ராச தண்டனை. மிக மிக முக்கியமான ஒரு நாடகம். அடுத்த கேள்வி பாருங்க, கண்ணதாசனின் தன் வரலாற்று நூல் எது? கண்ணதாசனின் தன் வரலாற்று நூல் வனவாசம் மற்றும் மனவாசம் என்பதுதான் கண்ணதாசன் அவர்களின் தன் வரலாற்று நூல். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. என் சரிதம் யாருடைய தன் வரலாற்று நூல்? எனது சரித்திரம் யாருடைய தன் வரலாற்று நூல்? எனது வசந்த காலங்கள் யாருடைய தன் வரலாற்று நூல்? என் கதை மற்றும் எனது வாழ்க்கை போர் யாருடைய தன் வரலாற்று நூல்? இந்த அனைத்திற்குமே சரியான விடைய பதிலளிங்க. கமெண்ட்ல கண்டிப்பாக பதிலளிங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல கேள்வி வரும்போது ஞாபகத்திற்கு வரும். அடுத்த கேள்வி, தனது பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை, அப்படியே நம்முடைய புத்தகத்தில் இருக்கின்ற வரி, மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? கண்ணதாசன் அவர்கள். உயிரோடு இருக்கும் போதே தமக்குத்தாமே இரங்கற்பா பாடிய கவிஞர் யார்? உயிரோடு இருக்கும் போதே தமக்குத்தாமே இரங்கற்பா பாடியவர் கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசன் அவர்களுக்கு சேரமான் காதலை என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க. 1979, 1980, 1978, 1969, 1980 சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, சாதிகளாலும் வேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம் என்ற வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். நீங்க பகுத்தறிவு பாடலாக இருக்கிறதுன்ட்டு பட்டுக்கோட்டையோ உடுமலை நாராயண கவியோ போற்ற போறீங்க. கண்ணதாசன் தான் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர். அடுத்த கேள்வி எல்லாருமே தங்களுடைய மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய கேள்வி. போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். நீங்க இன்றைக்கு ஒரு அரசு பணியாளராக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு வேலைக்கும் செல்லாமல் இருக்கலாம். அதன் காரணமா உங்களை சுற்றத்தார், உங்கள் குடும்பத்தார் கூட உங்களை இகழலாம். நீங்க மனசுல நிறுத்திக்க வேண்டியது இந்த ஒரு வரிதான். நீங்க நிறுத்திக்கணும். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன் அவர்கள். நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் இந்த நாட்டின் சட்டம் என்ற கண்ணதாசனின் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை எது? இடம்பெற்றுள்ள கவிதை நம்ம பாடப்புத்தகத்தில் இருக்கு, கால கணிதம். ஆக மொத்தம் கண்ணதாசன் தொடர்பான செய்திகளில் இருந்து கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட 37 வினாக்களை நம்ம முடிச்சிருக்கிறோம். இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வகுப்பு. இந்த வகுப்புல நான் என்னென்ன கேள்விகளுக்கு பதிலளிக்க சொன்னேனோ அத்தனை கேள்விகளுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வகுப்பை முழுமையா முடிச்சவங்க 37 வினாக்களும் முடிக்கப்பட்டதுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.